சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஒய் காவேரி பாமக இரண்டாக பிளவுபட்டதற்கு ஜி.கே. மணிதான் காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தான் இறந்ததாக வெளியான கண்ணீர் அஞ்சலி போஸ்டரால் அதிர்ச்சியான காவேரி இதனால் கடும் மன உளைச்சலில் இருப்பதாக வேதனை தெரிவித்த அவர் இதுகுறித்து புகார் அளிக்க உள்ளதாக கூறினார். பேர்ல கண்ணீர் அஞ்சலி வந்திருக்குது இப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அந்த போட்டோவை பார்த்ததும் எனக்கு திடீர்னு ஒரு திக்கு நடிச்சிருச்சு. என்னடா யார்டா கண்ணீர் அஞ்சலி நம்மளுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த தம்பிகிட்ட தொடர்பு கொண்டு கேட்ட போது இந்த தம்பி சொன்னா, அப்படியே எனக்கு இது அனுப்பின தம்பி ராயனம்பட்டியை சேர்ந்த பேர் என்ன ராஜதுரை என்பவர் தான் இதை பதிவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராஜதுரையை என் கூட இருக்கக்கூட எங்க ஊருக்காரங்க இளைஞர்கள்லாம் போன் போட்டு கேட்ட போது இதை பதிவிட சொன்னது சேலம் எம்எல்ஏ அருள் தான் பதிவிட சொன்னாரு, எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல, நீங்க அவரை கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இது கண்ணீர் அஞ்சலி வந்த உடனே விடிய விடிய நிறைய பேர் தொடர்பு கொண்டு இது மாதிரி என்ன இப்படி ஒரு இது வந்திருக்குது, அண்ணன் இருக்கிறாரான்னு என்கிட்டயும் போன்ல கேட்கறாங்க. அடுத்த நாள் காலையில நிறைய பேர் மாலை எடுத்துக்கிட்டுலாம் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. நான் என்னமோ இறந்துட்ட மாதிரியும் மாலை எடுத்துக்கிட்டுலாம் எங்க வீட்டுக்கு இவ்வளவு கேவலப்படுத்துற அருள் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் காரணமானவர் ஜி.கே. மணி, அருள், இவங்க தான்.